வெல்கம் டு பாலாஜி ரோஜா வீலாக். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னா காடை சிந்தாமணி. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சிக்கன் வச்சு தான் பண்ணிடுவோம். பட் நம்ம இங்கே காடை வச்சு காடை சிந்தாமணி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராச்சும் புதுசாக வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காடை சிந்தாமணி செய்ய தேவையான பொருட்கள் காடை ஒரு கப் எடுத்திருக்கேன், நல்லா பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாய் 15 to 20 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம், அப்புறம் ஆயில், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் மிளகாத்தூள், அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் நான் எடுத்துருக்கிறது பூண்டு தான் போடணும். பூண்டு இடிச்சு தான் போடணும், அதனால இடிக்க எடுத்துருக்கேன். சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே காஞ்ச மிளகாவை போட்டுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்பதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இடிச்சு வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காடையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
வறுத்து வச்ச ஜீரகத்தை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா கசக்கி அப்புறம் நம்மளோட டிஷ்ஷில் ஆட் பண்ணணும். இதுக்கு மேலே காரம் தெரியாமல் இருக்க நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கணும். ஒரு கையளவு கருவேப்பிலையை கடைசியாக தூவி இறக்கணும். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான காடை சிந்தாமணி ரெடி. காடை சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. காடையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.